பிரைஸ் லார்ட். வெல்கம் டு லிவ் இன் தி லிவிங் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய அற்புதத்தை என்னுடைய டெஸ்டிமனியாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லாஸ்ட் மந்த் என்னோடய மொபைலுக்கு கண்டினியூஸாக ஒரு ஆப்பில் வந்து ஓடிபி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் கேஷுவலாக இது எப்போயோ நம்ம லாகின் பண்ணும்போது வந்த ஓடிபி நினச்சி, ஸோ ஓடிபி நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ நான் அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு 3-4 டேஸாக நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, உங்களுக்கு கால் பண்ண லைனே போகலன்னு சொன்னாங்க. ஸோ மேபி ஏதாவது பிஸியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு கேஷுவலாக படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு என் ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு லைனே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மொபைலில் பார்க்குறேன், ஏன் மேலே பார்த்தா ஒரு சின்ன ஒரு கால் ஃபார்வர்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ மேபி தெரியாமல் டச் ஆகிடுச்சா என்னான்னு தெரியலன்னு சொல்லி நான் உடனே செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த கால் ஃபார்வர்டை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் வருது. சார், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற சாம்சங் மொபைல் 1,20,000 நெக்ஸ்ட்டு 1.5 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் எதுவும் ஆர்டரே பண்ணலைங்களேங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, நோ ப்ளீஸ் கேன்சல் திஸ் ஆர்டர் இமீடியட்லின்னு சொல்லிவிட்டு, ஸோ சம்திங் ஃப்ராடலண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லி நான் அதை பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா வேறு ஒரு மொபைலில் வந்துட்டு லாகின் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 மொபைலு 1,70,000 ரூபாய்க்கு 3 மொபைலு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கிஃப்ட் வவுச்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லிமிட் ப்ரீச் ஆனதுனால, என்னுடைய சேவ்டு கிரெடிட் கார்டில் லிமிட் ப்ரீச் ஆனதுனால அதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, டிக்ளைன்டு. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது அட்ரஸும் ஒரு நார்த் இந்தியாவோட அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் மொபைல் நம்பரும் வேறு ஒரு மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு தான் என்னுடைய மொபைல் நம்பரை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கால் வரும்போது அந்த டெலிவரி ஆகிடும் ப்ராடக்ட். ஸோ இதுதான் அந்த ஸ்கேமு. ஸோ ஒரு நிமிஷம் பதட்டம் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே சொல்லல. அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் தான் என்னை அந்த பிரச்சனையிலேருந்து அழகாக மீண்டு வர செஞ்சிச்சு. உடனே ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு, அண்ட் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த லாகின் ஆகிருக்கிற வேறு ஒரு மொபைலை நான் லாக் அவுட் பண்ணி உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, என்னுடைய எல்லா பேங்க் அண்டு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே டெம்ப்ரவரி பிளாக் பண்ணிவிட்டு, அக்கௌண்ட்ஸ்லாம் மொபைல் ஆஃப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கொண்டு போயிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு வந்தேன். உண்மையிலே அந்த நேரத்தில் நம்மளுடைய ஞானம் இல்லை, ஆண்டவர் கொடுக்குற ஞானம். ஏன்னா நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா, நம்மளை ஜெபத்தை கேட்குறாரான்னு சொல்லி. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்றதை இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துறாரு. ஆமீன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான உலகத்தில் இந்த மாதிரியான